அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 30, 2024 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பேஜில் வந்து இந்த வள்ளுவம் போற்றுதும் வெள்ளி விழா 25வது ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வள்ளுவர் சிலை நிறுவி 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. முக்கடல் சுழும் குமரியில் முனையில் ஐயன் திருவள்ளுவன் சிலை வெள்ளி விழான்னு கொடுத்துருக்காங்க. 30, 31 ஆகிய தேதிகள் 2 நாட்கள் நிகழ்ச்சி நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கோட லோகோ வந்து இந்த வள்ளுவர் சிலை பின்னாடி வந்து வள்ளுவம் போற்றுதும் வெள்ளி விழா 25ன்னு கொடுத்துருக்காங்க. லோகோவில் என்ன போட்டிருந்தாங்கன்னு கூட கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஹெட்லைன்ஸில் வந்து தென்கொரியாவில் விமான விபத்து நடந்திருக்கு. 179 பேர் உயிரிழப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. தரையிறங்கிய போது தீப்பிடித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பறவை தாக்குதல் எச்சரிக்கையை மீறியதான் காரணமா அப்படின்ற மாதிரியும் ஒரு சைடில் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக எங்கே இந்த மாதிரி விமான விபத்து நடந்துச்சுன்னா பார்த்து வச்சுக்கோங்க. தென்கொரியா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது புதுமை பெண் விரிவாக்கம். மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவிகளுக்கு இனி மாதந்தோறும் ரூபாய் 1000 முதல்வர் வந்து தொடங்கி வைக்கிறாருன்னு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்கீம் வந்து இந்த மாதிரி இமேஜோட ஒரு ஃபோட்டோவோட பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபோட்டோ மெமரியாக வந்து மைண்டில் ஞாபகம் இருந்துக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எய்தற்கு அரிய எந்தைக்கால் அந்நிலையை செய்தற்கு அரிய செயல். கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும்னு காலமறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு அரசமைப்பு சட்டமே எப்போதும் வழிகாட்டுகிறது. மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. பஸ்கர் ஒலிம்பிக் புதிய புரட்சின்னு தெரிவிச்சிருக்காரு. சத்தீஸ்கரில் நக்சல்களால் பாதிப்புக்கு உள்ளான பஸ்தர் பகுதியில் முதல் முறையாக பஸ்தர் ஒலிம்பிக் போட்டி அண்மையில் நடத்தி முடிக்கப்பட்டது. பல்வேறு பிரிவுகள் நடத்தப்பட்ட இப்போட்டியில் 7 மாவட்டங்களை சேர்ந்த 1,65,000 வீரர்கள் பங்கேற்றனர். உள்ளூர் இளைஞர்களின் திறன்களை கண்டறிவதோடு அவர்களை சமூக நீரோட்டத்தில் இணைக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட இப்போட்டி புதிய புரட்சிக்கு வித்திட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. எங்கே நடந்ததுன்னா சத்தீஸ்கரில் அந்த ஊரில் ஏதோ ஒரு விளையாட்டு மாதிரி நடந்திருக்கு. அதை வந்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் உலகெங்கும் தமிழ் கற்போர் அதிகரிப்பு. உலகின் மிக தொன்மையான மொழி தமிழ் என்பது மிகப்பெரிய பெருமையாகும். இது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமைக்குரிய விஷயம். உலகெங்கும் தமிழ் கற்போரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த மாத இறுதியில் ஃபிஜி தீவில் மத்திய அரசின் உதவியுடன் தமிழ் பயிற்றுவிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இத்தீவில் பயிற்சி பெற்ற தமிழ் ஆசிரியர்களால் தமிழ் பயிற்றுவிக்கப்படுகிறது. கடந்த 80 ஆண்டுகளில் இதுவே முதல் முறையாகும். எங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஃபிஜி தீவு. ஃபிஜி மாணவர்கள் தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்ள மிக ஆர்வம் காட்டுவது மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஜனவரியில் புதிய பாம்பன் ரயில் பாலம் திறப்பு. மத்திய அரசு திட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. புதிய பாலத்தின் சிறப்பு அம்சங்கள் வந்து மொத்த நீளம் வந்து 2078 மீட்டர்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பாலம் கட்ட 5800 டன் இலகுரக சண்டிகர் இரும்பு பயன்படுத்தப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மொத்த தூண்கள் 100ன்னு தெரிவிச்சிருக்காங்க. 99 தூண்கள் 18.3 மீட்டர் நீளம். முக்கிய தூண் ஒன்று மட்டும் 72.5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க இதை வாட்ச் பாருங்கள். இதோட இமேஜ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் கிராப் பண்ணி போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக விடுமுறை ஓய்வூதிய பலன் பெற களஞ்சியம் செயலி கட்டாயம். பள்ளிக்கல்வி இயக்குனர் உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் ஜனவரி முதல் விடுமுறை ஓய்வூதிய பலன்களை பெற களஞ்சியம் என்ற பெயரிலான செயலியை கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வி இயக்குனர் உத்தரவிட்டுள்ளான்னு தெரிவிச்சிருக்காங்க. இது டீச்சர்ஸ்க்கு யூஸ் ஆகுறதுனாலும் இது என்ன செயலின்றதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். களஞ்சியம் அப்படின்ற செயலியை பயன்படுத்தி தான் விடுமுறை ஓய்வூதிய பலன்களை பெற முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க. அது கட்டாயமாக்கியிருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவில் பிப்ரவரியில் வேவ்ஸ் மாநாடு. பிரதமர் மோடி அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் முதல் முறையாக உலக ஒளி பொழுதுபோக்கு மாநாடு வேவ்ஸ் வருகின்ற பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. மனதின் குரல் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை பேசிய போது இதனை அறிவித்தாருன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக H1B விசா முறைக்கு ட்ரம்ப் ஆதரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. H1B நுழைவு இசைவு அதாவது விசா திட்டத்துக்கு அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ளார். விசா திட்டத்துக்கு ஆதரவாக போரிடவும் தயார் என தொழிலதிபர் எலான் மஸ்க் தெரிவித்த நிலையில் விசா திட்டத்துக்கு ட்ரம்ப் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இது சம்மந்தமாக யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் அனுப்புனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க, இதோட இமேஜ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதை நீங்கள் சேவ் பண்ணி கூட அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட சேவ் பண்ணி அனுப்பிக்கலாம் நீங்கள். அடுத்து மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் உலகின் அதிவேக ரயில் சீனாவில் அறிமுகம்னு தெரிவிச்சிருக்காங்க. மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் உலகின் அதிவேக ரயிலின் சீனா ஞாயிற்றுக்கிழமை அறிமுகம் செய்தது. மேம்படுத்தப்பட்ட CR450 என்னும் இந்த புல்லட் ரயில் நவீன தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயண நேரம் வெகுவாக குறையும் என சீனா தெரிவித்துள்ளது. இது குறித்து சீனா ரயில்வே நிலையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சோதனை ஓட்டத்தின் போது மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்த CR450 புதிய மைல்களை எட்டியுள்ளது. வேகம், எரிசக்தி பயன்பாடு, உள் இரைச்சல் குறைப்பு, பிரேக் செயல்பாடு உள்ளிட்டவற்றில் உலகளவில் புதிய தரநிலைகளை இந்த ரயில் நிர்ணயித்துள்ளது. தற்போது செயல்பாட்டில் உள்ள மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் CR400 புல்லட் ரயிலை விட இது வேகம் அதிகமாக உள்ளது. CR450 ரயிலை பயன்பாட்டுக்கு கொண்டு வர பல்வேறு கட்ட
சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றனன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷன் தான். 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.